நம்ம டொபிராமா ஒரு கூலஸ்டான கேரக்டரா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எதுக்கடா வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டொபிராமாவோட பேரை கமெண்ட் பண்ணி டொபிராமாவை ஆட் பண்ண சொன்னீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் டொபிராமாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டொபிராமாவை ஒரு கூலஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு சிக்மா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வேணா இப்படி வச்சுக்கலாம், பாதி கூலஸ்ட் பாதி சிக்மா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம டொபிராமாவோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மரணமாசா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒத்த பேரில் தூக்கி காமிச்சு நம்ம சாஸ்கேவை பயன்படுத்தினது. அதே மாதிரி கால் லெவல் பவர்ஃபுல்லான நம்ம டென்டெயில்ஸ் ஒபிட்டோட அட்டாக்க அவனுக்கே திருப்பி கொடுத்தது. என்னதான் நம்மளால முடியாது, நம்ம டிஃபீட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் நம்ம மதரா கூட ஃபைட் பண்றதை தாண்டி நிஞ்சா வேல்டவே கிரியேட் பண்ண நம்ம சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பார்த்தே முன்னாடி வந்து நிற்கும் போது நீ ஒரு உச்சியா கிளான் மெம்பரா இருந்தேன்னா உன்னை ஓட மிதிப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுவார் பாத்தீங்களா. ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம டொபிராமா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே. நெக்ஸ்ட் நம்ம ஜெராய் சென்சே தான் இருக்காரு. நம்ம ஜெராய் சென்சேவை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தலைவன் எந்த இடத்துல கூலா இருக்கணும். ஃபுல் வீடியோ இல்லைங்க டைட்டில் மேல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.